வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Shanmugapriya Samayal. இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் கிளிப்பிங்ஸும் பார்த்ததுக்கப்புறம் நான் வீடியோவில் என்ன டீட்டெயில் சொல்கிறேங்க.
இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் பார்த்ததெல்லாம் என்னோட பொண்ணோட கலெக்ஷன்ஸ். திடீர்னு நான் இந்த கலெக்ஷன்லாம் காட்டினா உங்களுக்கு புரியலை. நிறைய பேர் நீங்களே உங்களை தான் நாங்கள் பார்க்குறோம், உங்கள் பொண்ணெல்லாம் நீங்கள் காட்டுறதில்லைன்னு கேட்டிங்க. அதனால் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக என்னோடய பொண்ணெல்லாம் காட்டிட்டு, அதை இப்போ இருக்கிற பொண்ணை காட்டாமல் குழந்தையிலேருந்து அவள் எப்படி இருந்தான்னு காட்டிட்டு அவளோட கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஷாப்பில் தாங்க வாங்கினேன். இதெல்லாம் 50 ரூபா அந்த சில்வர் மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை 50 ருபீஸ் அப்படி தாங்க விற்றுட்டு. ஸ்ட்ரீட் ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல கலெக்ஷன்ஸும் கிடைக்கிது நமக்கு. இந்தமாரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து பெரிய ஷாப்பில் வாங்குறோட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஷாப்பு, சின்ன கடை அதுமாரியில் தான் வாங்கினோன்னு வச்சுங்களேன், நல்லாயிருக்கும். அப்டேட்டாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஒரு 10 பீஸ் 15 பீஸ் விற்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இதுக்கு மாடலுக்கு போயிடுவாங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அந்த நேரு ஸ்ட்ரீட் போனீங்கன்னு வச்சுங்க, அப்படியே வரிசையாக கடை தான் போட்டிருப்பாங்க. பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், அதாவது ஜாமெல்லாம் எங்கே வாங்குறது, ஷாப்பிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்க. இந்தமாரியும் இந்தமாரி சின்ன சின்ன இயரிங்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா காசும் ரொம்ப கம்மியாக இருக்கும். புது மாடல் நிறைய வச்சுருப்பாங்க. ஈஸியாக வந்து மூவ் பண்ணிவிடுவாங்க அவங்க. அதனால் அடுத்தடுத்த அப்டேட்டாக இருக்கிற இயரிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பெரிய கடையில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் அப்படியே இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி நம்மகிட்ட தான் அதை விற்க பார்ப்பாங்க. இந்தமாரி இயரிங்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கினேன், கிடைக்கிதுங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ போய் திருப்பி நம்ம கேட்டோம்னா அடுத்த வாரம் கேட்டால் இல்லை அது முடிஞ்சிடுச்சு மேடம், இப்போ கிடைக்காது, இன்னொரு பீசஸ் கூட சொல்லுவாங்க. ஏன்னா என் பொண்ணு போட்டிருக்கதை பார்த்துட்டு என் ரிலேஷனில் யாராவது கேட்டாங்க, சரி திருப்பி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட எனக்கு கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் த்ரெட்டு ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஸோ எல்லாமே நான் பெரிய பெரிய கடையில் போய் தான் வாங்குவேன் அப்படிலாம் கிடையாதுங்க. சின்ன சின்ன கடை, பொட்டி கடை, எந்த கடை வேணால் இருக்கணும். ஆனால் எனக்கு வேண்டியது கலெக்ஷன் நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரீசனபிள். காலேஜ் கேர்ள்ஸும் சரி, அப்புறம் வந்து வேலைக்கு போகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் போட்டுக்கலாம். 10 ரூபாலேருந்து 250 ரூபா வரைக்கும் தான் நானும் வாங்குவேன். 250 ரூபாய்க்கு மேலெலாம் நான் இயரிங்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். ஆன்டிக் ஜுவல்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லாம் அதுவும் கொஞ்சம் பார்த்து தாங்க வாங்குறது. ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. பட் இதெல்லாம் வாங்கி ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. என் பொண்ணோட 8 வயசுலேருந்து இந்த கலெக்ஷன் ஆரம்பித்தது. எல்லா பொம்பளை பசங்களும் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே இந்தமாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சேர்க்க தான் ஆரம்பிப்போம். நம்ம பொண்ணுங்க அது போட்டுக்கணும், இது போட்டுக்கணும்னு. பொண்ணுங்க இல்லாத வீடுனாலும் நிஜமாகவே அது ரொம்ப போர் அடிக்கும். பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது லைஃபே. இதுவும் 250 தான். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதே நீங்கள் ஒரு பெரிய ஷாப்பில் போய் வாங்கினா கண்டிப்பாக இது ரேட்டு அதிகமாக தான் சொல்லுவாங்க. இந்தமாரி வாங்கணும்னா நம்ம அந்தமாரி நான் சொன்ன மாதிரி அந்த ஷாப்லாம் நம்ம வாங்குறத விட இந்தமாரி ரோட் சைடில் ஸ்ட்ரீட் ஷாப்பில் வாங்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வச்சுருக்கிறது அடுத்த வாட்டி வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு 10 டேஸ் கழிச்சு திருப்பி புதுசாக இதெல்லாம் பாம்பேலேருந்து எடுத்துகிட்டு வருவேன், அங்கே வாங்குறேன் இங்கே வாங்குறேன். ஆனால் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. அந்த பீச் ரோடெலாம் இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் அது வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஜுவல்லர் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதெல்லாம் ஒரு நார்த் இந்தியா கடையில் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கி ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே அது. இதெல்லாம் இன்னும் பலபலன்னு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் தனித்தனியாக பாக்ஸில் வைப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த பீகாக் பெண்டன்ட்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணி போடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு செட்டாகவே எல்லாம் தனித்தனி செப்பரேட்டாக உள்ளது தாங்க. ஆனால் இந்த மாதிரி செட்டாக நான் வாங்கி இதுமாரி இருக்கேன். இதுக்கு விலையெல்லாம் நிஜமாக இப்போ எனக்கு தெரியாது, ஏன்னா இதெல்லாம் வாங்கி பல வருஷம் ஆச்சு. ஸோ நீங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இது ஓப்பன் டைப்புங்க. இதெல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியா அந்த மாதிரி கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா, ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மியாக கிடைக்கும். 1-2 பீசஸ் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக ஒரு 5-6 பீஸ் வாங்கினீங்க தான் அவங்க கம்மி பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா ஒயிட் டு ரெட் கலர் வந்து ஸ்டோன் வச்சுதுங்க. இதுக்கு மேட்சாக இந்த பேங்கிள்ஸ் வாங்கணும். ஏன்னா குழந்தைங்க 8 வயசுலேருந்து போடுறதுனால எதுவும் கோல்டெல்லாம் போட்டோன்னா எங்கேயாவது மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்தமாரி ஸ்டார்ட் பண்ணேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே கோல்டுனா ஒரு 2-3 தான் வச்சுருப்போம். இதுனா நிறையா வச்சுருக்கலாம், கலெக்ஷன் போடலாம் இல்லையா. இந்த க்ரீனும் ரெட்டு ஒயிட் ஸ்டோனு இதுவும் நெக்லஸ் தாங்க. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்போ நான் காட்டினதெல்லாம் நார்த் இந்தியா ஷாப்பில் தான் வாங்கினது. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ரெட்டு ஒயிட் அப்படி இந்த பூ மாதிரி இருக்குங்க இது. அப்புறம் லெக் செயின், காலில் போகிற கொலுசு, இது வந்து ஒயிட் கலரே வாங்கியாச்சு. அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் போகிறதுனால இந்தமாரி கலெக்ஷன்லாம் பண்ணி வச்சேன். எல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷமாக வாங்கினதுங்க அது. அதுக்கப்புறம் இந்தமாரி ஹேர் பின்னு, அப்புறம் கிளிப்பு எல்லாம் ஒயிட் ஸ்டோன், இதெல்லாம் வந்து ஹேருக்கு போடுறதெல்லாம் இருக்குது. அதோட ரிங்கும் வச்சுருக்கேன். அதில் கீழே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த ரிங்கெல்லாம். இது வந்து ஹேர் பேண்ட் தாங்க. இது வந்து கிறிஸ்டலுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மேக்னெட், அதாவது ஓப்பன் பண்ணாத மேக்னெட் ரிங். அது ப்ளூ கலர், அது ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு கலர் எல்லா கலர் வச்சுருப்பாங்க அவங்க. ரெட் கலர்
இதெல்லாம் காட்டியாச்சு. இதுவும் ஹேர் கிளிப் தாங்க. இது நார்த் இந்தியா ஷாப்பில் தாங்க வாங்கினேன். ஒரே ஷாப்பான்னு கேட்டிங்களா? இல்லைங்க, பல ஷாப்பில் போட்டிருப்பாங்க. தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி தான் இதெல்லாம் வாங்க வேண்டியது. எல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த விலையில் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிது உங்களுக்கு. ரெட் கலர் மெஜந்தா எல்லாத்துக்கும் இந்த ககரச்சோடி சுடிதார்லாம் போகிறனால இந்த மாதிரி டைப்பும் வாங்கி வச்சுருப்போம் எல்லா கலர்லேயும். இந்தமாரி செட்டாக இருக்குங்க. அதில் இந்த ஓரத்தில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், அதில் கலர்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இது மெட்டல் பேங்கு. இதுவும் நார்த் இந்தியா ஷாப். இந்தமாரி கலெக்ஷன்லாம் வேணும்னா உங்களுக்கு நார்த் இந்தியா ஷாப்புன்னு சொல்கிறேன்னா வட இந்தியாருக்கெலாம் சில கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, ஹோல்ஷேப்பு ஷாப்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அங்கே போய் வாங்குங்க. ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கினீங்கன்னா அவங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சி தர மாட்டாங்க. சில கலெக்ஷன்ஸ்லாம் சேர்த்து வாங்கும் போது உங்களுக்கு லம்பாக ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. இதுவும் அங்கே தான் வாங்கினது பாருங்கள். இது ஒவ்வொரு ஷாப்லேயும் இருக்குங்க பார்த்து. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பில் 2 ஷாப்பில் நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஓரளவுக்கு அந்த பீசஸ் அந்த கடையில் கொண்டுட்டு வந்து கூட கொடுக்குறாங்க அவங்க அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு ஷாப்பில் வாங்கினா இன்னொரு ஷாப்பில் வாங்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த கலெக்ஷன் அந்த ஷாப்பில் இருந்தால் அதையும் கொண்டு வந்து இங்கே கொடுத்து ஒருத்தரையாக ரேட்டு போட்டுக்கிறாங்கங்க. அதாவது விவரம் தெரியாதவங்களுக்காக இந்த விவரத்தை பதிவு பண்ணுறீங்க. இது பாருங்கள், இது ஸ்க்ரூ டைப். இது ஓப்பன் டைப் பேங்கிள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சது. இது நல்லாயிருக்கும். இது எல்லாமே வாங்கி 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. எல்லாமே க்ளீனாக இது மேலெல்லாம் பெர்ஃப்யூமோ க்ரீமே போடாமல் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் சுற்றி வச்சிங்களா இன்னும் நல்லாயிருக்கு. இதெல்லாம் வாங்கி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது பாருங்கள். இன்னும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியம். இது வந்து சைனா பேங்கிள், ஓப்பன் டைப் பேங்கிள்ஸுங்க. இது என்னோடய அப்பா சைனா போயிட்டு வரும்போது எனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணு ரீசெண்டாக வாங்கினாங்க. இது வந்து ப்ளூ கலரில் ஸ்டோன் வச்சு ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது சென்னையில் வாங்கினாலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெட்டல் கலெக்ஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். இந்த டெம்பிள் ஸ்டோன் உள்ளது ரொம்ப நல்லா இருக்குது அந்த கலெக்ஷன்ஸில் அவங்க வச்சுருக்கதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து பிங்க்குன்னு சொல்லிட்டு எங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் இருக்குது அந்த ஷாப், நேர் ஸ்ட்ரீட்டுக்கிட்ட. அங்கே வாங்கினேன் இந்த பேங்கிள். இதுவும் நல்லாயிருக்கும். இது வாங்கிலாம் வந்து 1 இயர்க்கு மேலே ஆகுது. இப்போ நான் காட்டிகிட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம். இது வந்து லக்ஷ்மி மாரி அதில் போட்டிருப்பாங்க. அந்த இது பார்த்திங்கன்னா உருவம். இது பிங்க் கலர். இது வந்து பெட்டல் கலெக்ஷன்ஸோடது. அது பிங்க் கலெக்ஷன் கோல்டு வந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் என் பொண்ணு வாங்கிட்டு வந்தது. எங்கே வாங்கினான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு. சில்வர் இதெல்லாம் பியூர் சில்வராக நல்லா இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. காசு மாலை மாரி இருக்குது. வெள்ளி காசு மாலை மாரி போட்டிருக்காங்க. இப்போ இருக்கிற மாடலுக்கும் தகுந்த மாதிரி அதேமாரி. இது நயன்தாரா செட்டுன்னு அவள் சொல்கிறா. இதுவும் வெள்ளித்தோடு தான். இந்த கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதோட பெண்டன்ட்டும் இதேமாரி தாங்க இருக்குது. இதுவும் வெள்ளி தான். இது பியூர் சில்வர்னு சொன்னாப்புல நல்லாயிருக்கு பாருங்கள். அது இது என் பொண்ணோட இப்போ ரீசெண்டாக வாங்கினது ரெண்டும். கலெக்ஷன் ஆன்லைன் ஷாப்பிங்னு என்னோடய அண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து தான் நான் இதெல்லாம் காட்டி எனக்கு இந்தமாரி மாடல்லாம் வேணும் அண்ணி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க எங்கேயாவது நாத்தனார் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எனக்கு வாங்குவாங்க. ஸோ எனக்கு இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கிறதுனால அவங்கள்ட்ட இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்குறது உண்டு. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாரீஸு, சுடிதார் மெட்டீரியல், அப்புறம் பட்டு புடவை, காட்டன் சாரீ அந்த மாதிரி உள்ள ஜாமானும் நான் அண்ணிட்ட தான் வாங்குறேன். ஆன்லைன் ஷாப்பிங்னா இந்தமாரி ஜுவல்ஸ்னாலே அண்ணிட்ட மட்டும் தான் நான் வாங்குவேன். வேறு எங்கேயும் நான் வாங்குறது இல்லை. ஏன்னா எனக்கு பிடிக்கலனாலும் அண்ணி அதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எனக்கு வேறு வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆன்டிக் ஜுவல்லர்ஸும். இது ஒரு நார்த் இந்தியா ஷாப்பில் தான் நான் வாங்கினது. இது வாங்கி ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இதுவும் இன்னும் கருக்கில் பாருங்கள், நல்லா இருக்குல்ல இந்த மாடல். இல்லை நெட்டிச்சொடி இருந்ததுனால இதுமாரி அப்படியே செட்டாக வாங்கினது. இந்தமாரி பேங்கிள்ஸை மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனுக்கு நம்ம எது வேணாலும் அதில் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஓப்பன் டைப்பு பேங்கிள் தான். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் ஒரு மாடல். இது பார்த்திங்கன்னா அது ஒரு மாடல்.
அதுமாரி இந்த மாடல்லாம் கோல்டில் வாங்கினா எனக்கு கேட்டால் வேஸ்ட் ஆஃப் மணி. அது பொறுத்த வரைக்கும் அந்தமாரி இந்தமாரி நிறைய ஒர்க் வச்சதை நீங்கள் கோல்டில் வாங்காமல் இதை மாதிரி வாங்கி நீங்கள் அந்த கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கலாம். இது பாருங்கள், ஒரு 7-8 வருஷம் ஆகுது, இன்னும் வீணாகாமல் அப்படியே நல்லா இருக்குது பாருங்கள். வாங்கும்போது கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நாளில் அது டேமேஜ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் வாங்கினா ஒரு 7-8 வருஷமாவது வர மாதிரி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வாங்க. கொஞ்சம் காசு அதிகமானால் கூட நல்ல பொருளாக பார்த்து வாங்குங்க. கம்மி ரேட்டுக்கும் விற்கிது, அதிக ரேட்டுக்கும் விற்கிது. அதில் எந்த நமக்கு குவாலிட்டியாகவும் நம்ம வாங்கணும், அதுவும் மனசில் வச்சுட்டு வாங்குங்க. இதில் ஒரு 3 மாடல் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரே வாட்டி வாங்கினது தான் இது. அதனால தான் கம்மியாக கொஞ்சம் ஹோல்சேல் ஷாப்பில் எனக்கு கம்மி ரேட்டில் கிடச்சி. இதெல்லாம் மாரி வாங்கினீங்கன்னா அங்கே ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குங்க. இன்னும் பாருங்கள், கருக்கெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மெயின்டைன் பண்ணுறது இன்னொரு முக்கியமான விஷயம். மெயின்டைன் பண்ணுங்கள். இது எவ்வளோ நல்லா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைனா சென்ட்டோ பெர்ஃப்யூமோ ஏதோ க்ரீமெல்லாம் போடாமல் வச்சுருந்தீங்களே நல்லா இருக்குங்க. இந்தமாரி இந்த பேங்கிளுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் என் பொண்ணு தான் பர்ச்சேஸ் பண்ணாப்புல. இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கலராக இருக்குதுன்ட்டு. அதுக்கு பாருங்கள், பெண்டன்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட இந்த வளையல் காட்டினல அவள் சென்னையில் வாங்கினான்னு சொல்லிட்டு அந்த வளையலை இதுக்கு அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கோ அப்படின்னு நான் தான் எடுத்து வச்சேன். எனக்கு இந்த வெள்ளம் ரொம்ப பிடிக்கும். இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறதான, இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி த்ரெட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி வளையலாம் வச்சுருக்கா. இதெல்லாம் நான் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினேன் அம்மான்னு சொல்லிட்டு காட்டினாப்புல. இதில் ஒரு 12 கலர் வாங்கினாப்புல. நான் கொஞ்சம் கலர் மட்டும் தாங்க இதில் வச்சுருக்கேன். க்ரீனு ப்ளூன்னு நிறைய வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், இதுவும் த்ரெட்டு மாதிரி. இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியாச்சுங்க. ஆக்சுவலாக என் பொண்ணு இதெல்லாம் பேக் பண்ணி அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருந்தாள். அப்போ நான் இந்தமாரி கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கேன். ஏற்கனவே ஒரு செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்த செட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நான் என்னோடய வீடியோவில் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன். சும்மா இது எடுத்த உடனே உங்களுக்கு வீடியோவாக காட்டினேன். எதுக்கு இவ்வளோ வச்சுட்ருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்கன்னு இருக்கும் இல்லையா? அதனால் என் பொண்ணுக்கு இவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டிட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன் நான். இதெல்லாம் வாங்குறத விடங்க மெயின்டைன் பண்ணி வைக்கிறது தான் பெரிய வேலை. அதை தொடச்சி க்ளீன் பண்ணனால தான் இந்த 7-8 இயர்ஸ் நாங்கள் வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் இன்னமும் புதுசு மாதிரி இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ. என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் ஃபோட்டோ எடுக்கிறேங்க. ஆனால் அவ்வளோ ஒரு தெய்வீகமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபோட்டோவில் அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துருப்பா பாருங்கள். இந்த வீடியோவில் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சண்முகப்பிரியா சமையலுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.